முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122.30 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதியிலிருந்து முதல் போகத்திற்கு வினாடிக்கு 200 கன அடி நீரும், குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 150 கன அடி நீரும் இன்று முதல் 120 நாட்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் மிஸ்ரா, மகாராஜன், சபரி ஐங்கரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கபினியிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்துள்ளது. இன்று காலை வினாடிக்கு 10,808 கன அடியாக சரிந்தது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதால் அணையின் நீர்மட்டம் 78.03 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 40.02 TMC ஆக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை சென்றடையாத நிலை ஏற்பட்டுள்ளதால் திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே காவிரி ஆற்றில் நீர்வரத்து சீரான நிலையில் 4 நாட்களுக்கு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.